தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த அரசியல் செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்போதுமே தமிழின் நலம், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமை, தமிழ்நாட்டின் விடிவு உங்களுக்கு புரியும். ஒட்டுமொத்தத்தில் எதை சிந்தித்தாலும், எந்த கருத்தை வெளிப்படுத்தினாலும், எவர் சார்ந்து சொன்னாலும் அதனுடைய இறுதி இலக்கு தமிழ் தேசிய இனம் என்கின்ற அந்த அடித்தளம்தான். அதிலிருந்து எந்த நிலையிலும் எச்சொலிலும் எவருக்காகவும் அடிப்பரல மாட்டோம். என்னுடைய உயிர் மூச்சு கொள்கை அது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் பச்சை தமிழர்களின் கட்சி, மண்ணின் மைந்தர்களின் கட்சி, வேளாண் பெருங்குடி மக்களின் கட்சி என்றால் முதலில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான். நம்முடைய சமூக நீதி, சமநீதி காவலர், தமிழ் இன போராளி, தமிழ் குடிதாங்கி, தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்தான் நினைவு கூறுவார். அதற்கு அடுத்து நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் தொல் திருமாவளவன் அனைவருடைய கவனத்திற்கும் வருவார். மண்ணின் மைந்தர்களின் கட்சி தான், பச்சை தமிழர்களின் கட்சி தான், வேளாண்குடி மக்களின் கட்சி தான். அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்கிற வேண்டாத வேதனையான தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மைக்கு முற்றிலும் முரணான அந்த அரசியல் நிலைப்பாடை நாம் ஏற்பதில்லை. ரெண்டு தரப்பாருக்கும் ஒரே கருத்து தான். ஆனால் ஒரு வலிமை மிக்க கட்சியாக இன்றைக்கு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நான் ஏற்கனவே 2006 பிற்பகுதியிலிருந்து 2014 பிற்பகுதி வரை ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டுகள், அதிலே 6 ஆண்டுகள் தைலாபுரம் தோட்டத்திலே தங்கி மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் கட்சியிலே எனக்கான பொறுப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பயிலரங்கத்தில் ஐயா எனக்கு கொடுத்த பட்டம் பேராசிரியர், வகுப்பெடுக்கிற வேலை. அப்புறம் அங்கங்கே பொதுக்கூட்டங்களுக்கு போவேன். உட்கட்சி சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஐயா சில இடங்களுக்கு என்னை கமுக்கமாக அனுப்பி வைப்பார். ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டு காலம் பணி செய்தேன். அன்றைக்கே 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து மாறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்த்து விட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு ஒரு 25 விழுக்காடு என்னுடைய உழைப்பு அடித்தளமாக இருந்தது. பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்முடைய அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த அண்ணாச்சி கொக்கா மணி அவர்களும், நம்முடைய இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களும் இணைந்து அணிமாறுகிற திட்டத்தை போட்டார்கள். தொடக்கத்திலே எதிர்ப்பு தெரிவித்தேன், மறுத்து நின்றேன். ஐயாவிடம் ஒரு தொண்டன் என்ற முறையிலே ஜனநாயக அடிப்படையில் என்னுடைய கருத்தை வைத்தேன். ஐயா அவர்களும் அதை ஆய்வு செய்து, சரிதான் வியனரசு, உங்கள் கருத்து ஏற்புடையதான், இருந்தாலும் உங்களுடைய கருத்தை நான் சின்னையாவுக்கு கடத்துகிறேன் என்று சொன்னார். சின்னையாவுக்கு போய் சேர்ந்தது அன்றைக்கே தைலாபுரம் தோட்டத்தில். அதுவரைக்கும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் நள்ளிரவு 12 மணி வரை, அதிகாலை 3 மணி வரை கூட ஐயாவோடு நாங்கள் கலந்து உரையாடி அளவலாவிய அந்த காலங்கள் உண்டு. திடுமென தோட்டத்துக்குள்ளே ஐயாவை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு முட்டுக்கட்டை. 2011, அதற்கு பிறகும் 2014 வரை அந்த கட்சியில் நான் பயணித்திருக்கிறேன் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு பொறுமையாக, தொலைநோக்கு பார்வையோடு, இறுதி இலக்கோடு அந்த பச்சை தமிழர்கள் கட்சியிலே பயணிக்க வேண்டும். சில முரண்பாடுகள்,
கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவற்றையெல்லாம் கடந்து பின்னால் சரி செய்யலாம் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையில் பயணித்தேன். ஆனால் ஐயாவை சந்திப்பதற்கு எனக்கு தடை விதித்தார் நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள். அதை நான் பொருட்படுத்தலை. பிறகு 2014 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி, தேமுதிகவோடு கூட்டணி, இப்படிப்பட்ட கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்து என்னுடைய கருத்து ஏற்கப்பட்டிருந்தால் அறிக்கையாக கொடுத்தேன். ஐயாட்ட அறிக்கையாக கொடுத்தேன். ஐயா படித்து பார்த்து வியந்து போனார். நான் சொன்னேன், அதில் ஒரு குறிப்பு கொடுத்தேன். ஐயா, இந்த வாய்ப்பை நழுவ விட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியிலிருந்து நாம் விலகினால் நமக்கான அந்த இடத்தை தேமுதிக பெற்றுவிடும். கூத்தாடி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடுவார் என்று எழுத்து வடிவிலே ஐயாவிடம் நான் அறிக்கை கொடுத்தேன். படித்தார். அதே போலதான் நடந்தது. சரி, அது ஒரு அனுபவம், பட்டறிவு என்று வைத்துக்கொண்டு பிறகு அதே தேமுதிகவோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி. 2010 பெண்ணாகர இடைத்தேர்தலில் பள்ளிவாசலாக சின்னையா வந்தார். அன்புமணி ஐயா சத்தியம் செய்தார், ஒரு முறை தவறு செய்து விட்டோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து விட்டோம், அடுத்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். இதையெல்லாம் நினைவுபடுத்தினேன். வேறு வழி இல்லை. இதற்கிடையிலே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பாட்டாளி சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும். என்னை பற்றி நான் எப்படிப்பட்டவன் என்பதை அருள் கூர்ந்து நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவருடைய மொழியிலே சொல்லக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். 2011 திமுக கூட்டணிக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியாக அந்த செய்தி வெளியாகி அம்மையார் ஜெயலலிதா அவர்களே என்னிடத்திலே ஆளை அனுப்பி, அதாவது சில உளவுத்துறை அலுவலர்கள் மூலம் எப்பொழுதே வெளியேறி எதிர்ப்பு தெரிவிங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டி பாமக என்று அறிவியுங்கள், உங்களுக்கு 4 தொகுதிகள் அல்லது 5 தொகுதிகள் நீங்கள் விண்ணப்பம் போடுங்கள், 2 தொகுதி உறுதி, 2 தொகுதி தேர்தல் செலவுகளையும் அதிமுக தலைமை ஏற்கும் என்று தோட்டத்துக்கே வந்து மகிழ்ந்தில் உள்ளே வந்து என்னிடத்தில் பேசினார்கள். 21 தமிழர்கள் உயிர் கொடை கொடுத்த அந்த கல்லறையில் எழுப்பப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, வன்னியகுல தமிழ் மக்கள் அன்றைக்கு இதற்கு இரண்டகம் செய்கிற கேடுகட்ட தமிழன் நான் அல்ல, சென்று வாருங்கள், நன்றி வணக்கம் சொல்லி அனுப்பிட்டேன். அதே போலதான் 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று சிலர் அணுகினார்கள். ஊடகங்களிலே கூட வந்தது. அதற்கு வேறு ஆளை பாருங்கள் என்று வியனரசு சொல்லி அனுப்பினார் என்று. ஆனால் தேர்தலுக்கு முன்பு நான் விலகியிருந்தால் அங்கே போய்விட்டார் வியனரசு, இங்கே போய்விட்டார், விலை போய்விட்டார் என்று பேசக்கூடும் என்பதனால பொறுமையாக அந்த தேர்தல் காலத்தை முடித்துவிட்டு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மடல் எழுதி நன்றி வணக்கம் ஐயா விடைபெறுகிறேன் என்று வெளியே வந்துவிட்டேன். அதற்கு பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகுதான் தமிழை தேடுகிறேன் என்று ஐயா ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் போய் தமிழுக்காக வருகிறாரே, இந்த அகவையிலே வருகிறாரே, இவ்வளவு தொலைவு வருகிறாரே, தலைநகர் சென்னையிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு வருகிறார் என்று 2 நாட்கள் பின்னாலே போய் திருச்சியிலையும் மதுரையிலையும் சந்தித்து ஐயாவுடைய கைகளை பற்றி நின்றேன். பிறகு தனிப்பட்ட முறையில் ஐயாவுடைய நலன்களை தெரிந்து கொள்வதற்காக தோட்டத்துக்கும் போய் வந்தேன். பிறகு இப்பொழுது கடந்த ஆண்டு ஜூலை திங்களுக்கு பிறகு தந்தைக்கு மகனுக்குமான அந்த பிளவிலே ஐயாவுக்கு அரணாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே போனேன். ஐயா என் கூடவே இருங்க, எனக்கு உதவியாக இருங்க வியனரசு, நீங்கள்லாம் பழைய ஆட்கள், என்னோட தான் இருக்கணும் என்று சொன்னதுனால அந்த மா மனிதரின்
அன்பு கட்டளையை மீற முடியாத உண்மையான பாட்டாளி தமிழனாகிய நான் சரி ஐயா என்று இருந்தேன். ஆனால் அங்கு தைலாபுரம் தோட்டத்திலே தங்கியிருந்த போது பல செய்திகள். தலைவர் கொக்காமணி என்ன சிந்திக்கிறார், அன்பு தம்பி சேலம் அருள் என்ன சிந்திக்கிறார், பொதுச் செயலாளர் முரளி சங்கர் என்ன சிந்திக்கிறார், அப்புறம் நம்முடைய அண்ணன் புத்தா அருள்மொழி என்ன சிந்திக்கிறார், பேராசிரியர் தீரன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அங்கு இருக்க 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 முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அங்கே இருந்தது. வழக்குரைஞர்கள் நீதிமன்றத்திலே வழக்குக்கு மேல வழக்கு, பணச்செலவுக்கு மேல பணச்செலவு. அதை சாதித்து விடலாம் ஐயா, அந்த நீதிமன்றத்துக்கு போனால் வென்று விடலாம் ஐயா, இந்த நீதிமன்றத்துக்கு போனால் வென்று விடலாம் ஐயா, தேர்தல் ஆணையத்தை நாங்கள் 5 பேர் போய் பார்க்கிறோம் ஐயா, டெல்லியிலே சந்தித்து வானூர்தியிலே போகிறோம், இப்படியெல்லாம் பேசி அந்த பெரிய மனிதரை ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இறுதியில் எல்லாமே தோல்வியில் முடிந்து விட்டது. அப்புறம் வெற்றி கூட்டணி என்று ஐயாவை சொல்ல வைத்தார் நம்முடைய தலைவர் கோகாமணி, சிறப்பு தலைவர், கௌரவ தலைவர் கோகாமணி ஐயா. 15 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி முடித்தாகி விட்டது. கடைசியில் இந்த அருள் இப்பொழுது இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காரு, அதற்காக பேச வருகிற தம்பி அருள் அவர்களுடைய அந்த ஆற்றல் மறவர் தான், அதில் ஒன்றும் மாறுபட்ட சிந்தனை இல்லை. நல்ல செயல் வீரர் தான், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர் தான், சமுதாய சிந்தனையாளர் தான், இளைஞராகத்தான் இருந்து களமாடுகிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து களமாடி இருக்கிறார். சேலம் மேற்கு தொகுதி முழுவதும் அவர் பெயர் இல்லாத பகுதியே இல்லை, நானே போய் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த வினாக்குறியோடு தொடர்கிறேன். ஆளுக்கு ஒரு கருத்தை சேலம் அருள் சொன்னார் ஒரு முறை, தம்பி நான் கூட அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் பெற்ற பிள்ளை, தொல் திருமாவளவன் பெறாத பிள்ளைன்ட்டார். அப்புறம் விஜய் ஆட்சிக்கு வருவதை தேர்தலுக்கு முன்பு யாரும் தடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கட்சி இணை பொதுச் செயலாளர் பேசக்கூடிய பேச்சா? அப்புறம் மேடையிலே மருத்துவர் அன்புமணி ஐயா யார் என்பதையும் சிந்திக்கணும். பேராசிரியர் தீரனா, தலைவர் கோகாமணியா, எத்தனையோ பேர் கட்சி விட்டு போனாங்க, அவர்களா? பெற்ற பிள்ளை, தைலாபுரம் தோட்டத்தின் முழு உரிமையாளர் மருத்துவர் அன்புமணி ஐயா. எச்சரிக்கையாக பேசுங்கள். எனக்கு கூட ஐயா குறிப்பு கொடுத்தாரு. வீட்டுக்குள் நடக்கிற ஒரு 200-300 பேர் நிர்வாகிகள் இருக்கும்போது மெல்ல வியனரச பேசுங்கன்னு சில குறிப்புகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் சிலர் மூலம் சொல்லுவாங்க. நான் பேசுவேன், ஐயா கருத்தை மறுக்க மாட்டேன், அதே நேரத்தில் எச்சரிக்கையாக பேசுவேன். தந்தை மகன் உறவு, இரத்த பிடிப்பு. நாளைக்கு ஒரு மேடு போல் பள்ளம் ஏற்பட்டால் முழு கட்டுப்பாடும் அன்புமணி ஐயா கைக்குள்ள போயிடும். நாமெல்லாம் வெளியே நிற்கணும், அவரை வணங்கி அவருடைய ஒப்புதலோடு தான் உள்ள போகணும், இல்லையானால் வாசலுக்கு வெளியே சாலையில் தான் நிற்கணும் என்றெல்லாம் சொல்லி எச்சரிக்கையாக பேசியிருக்கிறேன். ஆனால் அருள் அவர்கள் இந்தூர் வழக்கிலே அன்புமணி அவர்களை ஒன்றிய அரசு உடனே கைது செய்து சிறையில் அடைக்கணும். இப்படி பேசலாமா? அவர் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக, ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது தலைவர் யார், வழிகாட்டி யார்? மருத்துவர் ஐயா, தமிழின போராளி. அப்படியானால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஐயா மீது வருமா வராதா? இதை அருள்கிட்டே சொன்னேன், கேட்கல, பல இடங்களில் பேசிட்டார். அப்புறம் அது மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பலை. அருள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், ஒரு பொறுப்பான தமிழர், எதிர்காலத்தில் ஒரு வளமான அரசியல் பின்னணியோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க பாடுபட போராடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்னால பேசுறேன். அப்படி பேசினார். பிறகு எடப்பாடி பழனிசாமியை போய் தனித்தனியாக ஏன் சந்திக்கணும்? அப்பவே நான் வினா எழுப்பினேன். ஐயா கிட்டே சொன்ன ஒரு முறை, ஐயா தலைவர் கோகாமணியும் அருளும் 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியதானே, அவர் தனியாக சந்திக்கிறார், இவர் தனியாக சந்திக்கிறார், அப்ப அரசியல் பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் பேசுறேன். பிறகு தலைவர் கோகாமணி, ஐயா 4 தொகுதிகள் உறுதி, எங்க திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் ஐயா சினங்கொண்டு எழுந்தார். நான் சொன்னாங்க தோட்டத்தில் கெட் அவுட் ஜி.கே. மணின்னு சொல்லிட்டாரு ஐயா. வெளியே போனவர் தான் 15 நாளாக தோட்டத்து பக்கமே திரும்பல. அந்த அளவுக்கு உணர்ச்சி பிளம்பாக ஐயா இருந்தார் என்று. பிறகு ஐயாவுடைய நிலைக்கு ஏற்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா நான் பாட்டாளி தமிழன், எளிய தமிழன்,
அன்றாட மக்களோடு இருக்கிற தமிழன், மக்களுடைய மனநிலையை அறிந்தேன். ஆஹா, நாம் என்னதான் விமர்சனம் செய்தாலும், கடுமையான தாக்குதலை தொடுத்தாலும், மக்கள் இன்றைக்கு ஏறக்குறைய 30 விழுக்காடு மக்கள் நடிகர் விஜய் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை வாகை சூடுவதற்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். 59 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஐயாவிட சொன்ன, ஐயா முழு மனநிறைவோடு நீங்கள் போய் பேசுங்கள் என்றார். பேச போகும்போது பாட்டாக ஆட்சி கட்டில் ஏறிவிட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், புஷி ஆனந்தன் அவர்கள், அர்ஜுன் ஆதரவர்களாம் அமைச்சராயிட்டாங்க. அவர்களோடு கூட்டணி பேச போறவ நான், ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்காணி தலைவர், ஊடக பேச்சாளர், பாட்டாளி தமிழனா போனா நடக்குமா? பனையூர் கதவுகள் திறக்குமா? நடைமேடை கடையில் இட்லி சாப்பிட்டு விட்டு நகர பேருந்து ஏறி போறேன். 2 முறை போனேன், பேசினேன். அப்புறம் அது சரியா வரல. அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். வெற்றி கழக தோழர்கள், சாதி சமய அடையாளம் கூட வரக்கூடிய எந்த அமைப்பிலையும் நாம் கூட்டணி சேர வேண்டாம், எந்த தேர்தலில் நம்முடைய வாக்கு வங்கியை உறுதி செய்வோம், பிறகு பார்த்துக்கொள்வோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 17 தொகுதியை உறுதி செய்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ஐயாவை அணுகலாம் என்று ஒரு கருத்தை தோட்டத்தில் அந்த பூசாரிகள் இடத்துல சொன்னேன். ஐயாட்ட சொன்ன, ஐயாவுக்கு கோபம் வந்துருமேன்னு சொல்லி அப்படி பேசினேன். ஒரு 5 தொகுதிகளை ஐயா சார்பில் அன்புமணி ஐட்ட பேசி ஐயா சார்பு வேட்பாளர் நிறுத்தினா முழுவதும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட திட்டம் வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்திருந்தால், வெற்றி கழக தலைமை என்னுடைய கருத்தை ஏற்றிருந்தால் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமர்ந்திருப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான ஒரு எதிர்க்கட்சி குழுவாக இன்றைக்கு களமாடக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும். அது இல்லை என்று போய்விட்டது. அன்புமணி ஐயாவோடு பேசி 17 தொகுதிகளில் ஒரு 5 வேட்பாளர்கள் ஐயா பரிந்துரையில் களமாட வேட்பாளரை அறிவித்திருந்தால் உறுதியாக 15 தொகுதிகளில் நாம் வென்றிருப்போம். அதை கொட்டி கவிழ்த்தது யார்? தலைவர் கோக்காமணி போன்றவர்கள், சேலம் அருள் போன்றவர்கள். அப்புறம் பல பேரை நான் பேரை சொல்ல விரும்பலை. தோட்டத்தில் ஐயா கிட்ட பேசுறது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. வெளியே வந்து ஊடக நண்பர்களை கூப்பிட்டு நான் சொன்னேன் என்று போட வேண்டாம் அப்படின்னு செய்தியை சொல்லுவாங்க. இதுவே கட்சிக்கு மிகப்பெரிய, நான் கண்ணால் பார்த்தது. சில இடங்களில் நம்முடைய செயல் தலைவராக அந்த நேரத்தில் களமாடி எனக்கு பேர் உதவியாக என் மீது பேர் அன்பு செலுத்தி ஒரு உண்மையான தொண்டனாக என்னை நினைத்து அரவணைத்து நின்ற நம்முடைய அன்பு உடன் பிறந்தால் ஸ்ரீகாந்தி பரசுராமனிடத்தில் மெல்ல மெல்ல சொல்லுவேன், சுட்டி காட்டுவேன், அவ்வளோதான், ரொம்பவும் சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட சூழலை கெடுத்தார்கள். இறுதியில் என்ன நடந்தது? ரகசியமாக திமுகவோடு கைகோர்த்து தன்னுடைய மகனுக்கு பெண்ணாகரம் தொகுதியை வேறு இனப்படுகொலை கட்சி காங்கிரஸ் கட்சியிலே கொண்டு இணைத்து 1 மணி நேரத்தில் தொகுதியை செல்வ பெருந்தகிட்ட வாங்கிட்டார் கோக்காமணின்னா அவளை எளிதாக சிந்திக்க முடியுமா? அதற்கு பிறகு ஐயா பக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறதா ஏற்க முடியாத செயல். ஐயா மீது நமக்கு அன்பு உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, குலதெய்வம் என்று கூட நான் சொல்லுவேன். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. காங்கிரஸ் கட்சியில் சேர்த்து மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து செல்வ பெருந்தகைக்கு மற்றவர்களுக்கு பெண்ணாகரம் தொகுதியை வாங்கி இனப்படுகொலை கட்சி என்று சொல்லுகிறோம். அந்த கட்சியில் சேரலாம். ஒரு பச்சை தமிழன், அதிலையும் ஒரு வருங்கால இளைஞன் தலைவர் கோக்காமணி அந்த வேலையை செய்தார். அப்புறம் சட்டப்படியான குற்றவாளியான, தண்டனை பெற்ற குற்றவாளியான 10.5 விழுக்காடு சமூக நீதியை உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடி இந்த கூத்தாடி கருணாவை களமிறக்கி கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த 10.5 விழுக்காடு இட பங்கீட்டு உரிமையை வன்னிய குல மக்களுக்கான சமூக நீதியை தட்டி பறித்த, கொட்டி கவிழ்த்த சசிகலாவோடு கூட்டணி. நன்றி வணக்கம் என்று வெளியேறிவிட்டேன். இப்பொழுது இறுதி கட்டத்துக்கு வருகிறேன். இன்றைக்கு சேலத்திலே ஒரு பெரிய அரங்கத்திலே
குறைந்து ஒரு 2000-3000 பேரை கூட்டி சேலம் அருள் பேசியிருக்கிறார். அன்புமணி தலைமையை ஏற்க மாட்டோம். அப்ப எவர் தலைமை ஏற்க போறீங்க? நீங்களே தலைவராக வர முடியுமா? கட்சி கட்ட முடியுமா? கட்சியை வளர்க்க முடியுமா? வளர்த்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? அந்த கட்சியை ஆட்சி அதிகார அரியணையில் ஏற்ற முடியுமா? தமிழின போராளி மருத்துவர் ஐயா புரட்சி தலைவர், அவரால் இயலாத ஒன்றைன்னு எவராலும் நிறைவேற்ற முடியாது. எடுத்துக்காட்டுக்கு என் தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன் எவ்வளவு பெரிய இளைஞர்களை ஈர்த்தார். அவர் மட்டும் வன்னிய குல தமிழர்களை மனதில் வைத்து அந்த சாதி பெருமைகளை மட்டும் அண்ணன் காடு வெட்டி குருவை போல பேசியிருந்தால் அன்புமணி ஐயாவுக்கே சிக்கல் வந்துவிடும். அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்க கள போராளி. தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்னன்னு தெரியும், தமிழீழ விடுதலை என்றால் என்னன்னு தெரியும், திராவிடர்களை பற்றி என்னன்னு தெரியும், திராவிட இயக்கங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம், முயற்சி எல்லாமே அவருக்கு தெரியும். முந்திரி காட்டு அரசியலும் தெரியும், தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட களமும் அவருக்கு தெரியும். அன்புமணியை கூட அவ்வளவு தெரியாது, அரசியல் தான் தெரியும். அப்படிப்பட்ட வேல்முருகனால் வெல்ல முடியாத ஒன்றை தம்பி அருள் வெல்ல முடியாது. எனவே நீங்க கட்சி தொடங்கலாம், அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் ஈடுபடலாம், மக்களுக்காக குரல் கொடுக்கலாம், பாடுபடலாம், போராடலாம், அது ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு அன்பு உரிமையோடு, ஒரு பாட்டாளி உறவு என்ற தன்மையோடு அன்பு தம்பி அருள் அவர்களுக்கு அன்பான அன்பு உரை என்று எடுத்துக்கொள்ளலாம், மூத்தவன் என்ற முறையில் அறிவுரையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நான் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது என் கூட மிக நெருக்கமாக இருந்தவர் அறிவு செல்வனும், மறைந்த தம்பி அறிவு செல்வனும் அருளும் அவர்களுக்கு தெரியும். தனி கட்சி என்பது இனி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் அவர்கள் 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு எடுபடாது. அவருக்குத்தான் அந்த காலம், இயற்கை அவருக்கு அளித்திருக்கிற கொடை. எனவே தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், தமிழ் தேசியன ஒன்றுபட வேண்டும் என்ற களத்திலே நின்று போராடுகிற தமிழன் என்ற முறையிலே அருள் அவர்களே அன்புமணி ஐயா கைகளை வலிமைப்படுத்துங்கள். அது ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியின் இறுதி இலக்குக்கான அந்த கொள்கை வழித்தடமாக இருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி நான் இல்லை, அது வேறு செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்த வேண்டாம், மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். அன்புமணி ஐயா கைகளை வலிமைப்படுத்தி அவருக்கு உற்ற தம்பியாக தோள் கொடுத்து துணை நிற்க அருள் அவர்கள் முன்வர வேண்டும். இல்லையே இருக்கிறாரு மற்றொரு ஆற்றல் மறவர் அன்பு தம்பி நம்முடைய தி வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் பக்கத்தில் போய் நில்லுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தனி மரம் தோப்பாகாது. கடந்த தேர்தலில் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சந்தித்த தேர்தலில், மருத்துவர் ஐயாவின் பிள்ளையாக இருந்து சந்தித்த தேர்தலில் எத்தனாயிரம் வாக்குகள் வாங்கியீர்கள் என்பதை அருள் கூர்ந்து அருள் சிந்திக்க வேண்டும். இந்த பஜனை கோஷ்டிகள், ஜால்ரா கோஷ்டிகளை நம்பி நெருப்பு களத்தில் இறங்க வேண்டாம் என் அன்பு தம்பி அருள் அவர்களே என்று உரிமை உணர்வோடு அன்பு உணர்வோடு உங்களுடைய வழிபாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா, இல்லையே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன், இதை தவிர வேறு வழியை தேர்ந்தெடுத்தால் அதற்கப்புறம் நான் சொல்ல விரும்பவில்லை. பாட்டாளி சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், எதிர்காலம் நமது என்ற நம்பிக்கையோடு களமாட முன்வாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.